டெல்லியில் அதிரடி. குடியரசு தின விழாவில் முதன்முறையாக ஏஐ கண்ணாடிகள் மூலம் அதிநவீன பாதுகாப்பு. இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களுக்கு தலைநகர் டெல்லி தயாராகி வரும் வேளையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பாதுகாப்பின் சிறப்பம்சமாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன கண்ணாடிகளை பாதுகாப்பு படையினர் பயன்படுத்த உள்ளனர். பாதுகாப்பு வரலாற்றில் முதல் முறையாக களத்தில் உள்ள காவலர்களுக்கு ஏஐ ஸ்மார்ட் கண்ணாடிகள் ஸ்மார்ட் கிளாஸஸ் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கண்ணாடிகள் சாதாரண கண்ணாடிகள் போல தெரிந்தாலும் இவற்றின் செயல்பாடுகள் வியக்க வைக்கின்றன. நேரடி ஸ்கேனிங். கூட்டத்தில் நடந்து செல்பவர்களின் முகங்களை இந்த கண்ணாடிகள் தானாகவே ஸ்கேன் செய்யும். குற்றவாளிகள் அடையாளம். காவல்துறையின் தரவுத்தளத்தில் உள்ள தேடப்படும் குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்களின் முகங்களுடன் பொருந்தி போனால் உடனடியாக போலீசாரின் கண்ணாடியில் எச்சரிக்கை செய்தி அலர்ட் தோன்றும். இதன் மூலம் சந்தேக நபர்களை அடையாளம் காண புகைப்படங்களையோ அல்லது கோப்புகளையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் கர்த்தவ்ய பாதை முதல் செங்கோட்டை வரை ஆயிரக்கணக்கான ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை கூட்டத்தின் அடர்த்தியை கண்காணிப்பதுடன் அங்கே அசாத்தியமான மாற்றங்கள் ஏதேனும் தெரிந்தால் நீண்ட நேரம் கேட்பாரற்று கிடக்கும் பைகள் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும். தரைப்பகுதியை தவிர வான்வெளியை கண்காணிக்கவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் எதையும் கண்டறிந்து அவற்றை செயலிழக்கச் செய்யும் ஆன்டி ட்ரோன் அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 70,000க்கும் மேற்பட்ட டெல்லி போலீசார் மற்றும் துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி முழுவதும் நோ ஃப்ளை ஜோன் என அறிவிக்கப்பட்டு வான்வழி போக்குவரத்துகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இவ்வளவு பெரிய அளவில் ஒரு தேசிய விழாவிற்கு பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.